வணக்கம். அன்னை ரியல் எஸ்டேட் ஈசிஆர்லேருந்து மணி பேசுகிறேங்க. 7 ஏக்கர் புஞ்சை லேண்ட் நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு 30 ஃபீட் ரோட்டில் இருக்கிற ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுராந்தகம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. இந்த மதுராந்தகம் ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை டு திருச்சி ஹைவேஸில் வரும்போது செங்கல்பட்டுக்கும் மேல்மருவத்தூருக்கும் மிடில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் மதுராந்தகம் ஏரியா. ஹைவேஸ் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அது. அந்த ஏரியாவில் 7 ஏக்கர் நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்குங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரேட்டு தான் சொல்கிறாங்க. இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று இருக்குது, கிணறு ஒன்று இருக்குங்க. லேண்டோட என்ட்ரன்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா கிராவல் ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டியோட எண்டு வரைக்கும். இந்த லேண்டுக்குள்ளே என்ன மரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக மாமரங்கள் இருக்குது. தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவு வச்சுருக்காங்க. லேண்டு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓரளவு ட்ரீஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாட்டு பண்ணையோ இல்லை ஒருங்கிணைந்த பண்ணையோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். லேண்டோட டைப் பார்த்திங்கன்னா புஞ்சை லேண்டு. சவுத் சைடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஷெட்டு, கிணறு வந்து பார்த்திங்கன்னா அது அட்ஜாயின்லேயே இருக்குது. நல்ல பெரிய கிணறுங்க. இந்த 7 ஏக்கருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிணறுல இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்குது. இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா 1200 அடிக்கு மேலே இருக்குங்க. ஃப்ரண்டேஜ் நல்லா தாராளமாகவே இருக்குது. இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபார நோக்கத்தில் வாங்கி கூட ரீசேல் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சென்ட்ரலில் ஒரு ரோடு ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு தனியாக 50 சென்ட்ஸ் ஆர் 1 ஏக்கர் அந்த மாதிரி பார்ட்டாக நீங்கள் ரீசேல் பண்ணலாம். இது வந்து ஃப்ரீ இபி சர்வீஸுங்க. இபியோட கம்பமும் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர் ஷெட் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த லேண்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ப்ரைஸ் தான் கோட் பண்ணுறாங்க. ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா 65 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா 65 லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து சைட் விசிட் பண்ணிங்கன்னா நெகோஷியபிள் பண்ணி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோட்டல் ஏரியா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 7 ஏக்கர் இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு கேட் இருக்குங்க. இந்த லேண்டுக்கு நீங்கள் சென்னையிலேருந்து வர ரூட்டு பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சி ஹைவேஸில் வரும்போது செங்கல்பட்டு தாண்டி கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா மதுராந்தகம் ஏரியா வரும். அந்த ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற மாமரங்கள் பார்த்தீங்கன்னா செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமா பசந்த் இந்த மாதிரி வகையான மாமரங்கள் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த லேண்டுக்குள்ளே மரங்கள் இன்னும் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லேண்டுக்குள்ளே மரங்கள் வைக்கலாம். தென்னை மரம், நெல்லி, சப்போட்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா லேண்டை சுற்றி தேக்கு மரங்கள், மகோக்கனி இந்த மாதிரி வகையான மரங்கள் வச்சு நம்ம ஒரு 1 இயர் கழித்து ரீசேல் பண்ணோன்னா ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ரீசேல் பண்ணலாம். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டிங்க இது. இந்த லேண்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை பார்த்திங்கன்னா 65,000 ரூபாய் கோட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா 65 லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க. இந்த லேண்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த லேண்டு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். தேங்க்யூ. அன்னை ரியல் எஸ்டேட் ஈசிஆர்லேருந்து மணி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.